ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மரகதம் ஒவ்வொரு பேப்பராக எடுப்பாங்க. அதில் எல்லாமே சம்மதம் இருக்கும். அப்போ ரத்னம் வந்துட்டு என்ன பொறுமையாக எடுத்துகிட்ருக்க, சீக்கிரமாக எடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திரும்பவும் மரகதம் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா சம்மதம் இருக்கும். ரத்னம் மரகதம் கிட்ட சம்மதம் இல்லாமல் வேறு என்ன இருக்கும், இதை எல்லாமே நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஓட்டு போட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அம்மாடி பாரதி, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீ என்ன பண்ணுற, ஆதி தம்பிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி, நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட பாரதியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த 3 பேரும் ஒன்றும் புரியாமல் அப்படியே முழிச்சிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, சாரதா வந்து ஆதிக்கிட்ட, என்ன ஆதி, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, நடந்ததெல்லாம் உனக்கும் தெரியாது சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லைம்மா, என்ன நடக்குது என்னை சுற்றி எனக்கும் தெரியவே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை மீறி நடந்துட்டுருக்குதுமா அப்படின்னு சாரதா ஆதியை பார்த்துட்டு, நீ திரும்ப திரும்ப சும்மா இதையே சொல்லிகிட்ருக்காத அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆதி பார்த்திங்கன்னா சாரதா அப்படின்னு வந்து கத்துவாங்க. சாரதா பயந்து போயிட்டு ஆதியை போய் தொடுவாங்க. அப்போ ஆதி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, ஒன்றும் இல்லை ஆதி, நீ ஏன் திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிற, என்ன உனக்கு எதனா குழப்பமா இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ஆதி வந்துட்டு, எனக்கு குழப்பம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தெளிவாக தான் இருக்கேன். ஆனால் நான் எதுக்காக இந்த ஊருக்கு வரணும், எதுக்காக பாரதி தமிழ் 2 பேரையும் சந்திக்கணும், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது எனக்கு புரியலம்மா, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அது மட்டும் உண்மைம்மா அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே சாரதா, நீ குழப்பத்தில் இருக்கிற ஆதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, அம்மா எனக்கு குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே சாரதா வந்து ஆதியை பற்றி, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ என் கூட கிளம்பி ஊருக்கு வா, நீ பாரதி மேலே இருக்க அதீத பாசத்தினால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்க, ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஆதி வாசுவாக மாறிட்டு, சாரதா, நீ என்ன நினச்சாலும் யார் நினச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒன்றும் புரியாமல் சாரதா அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தனம் வந்துட்டு எல்லா பேப்பரையும் எடுத்து பார்ப்பாங்க. என்ன எல்லாத்துலேயும் சம்மதம் சம்மதம் இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அப்போ மரகதம் வந்துட்டு, நான் ஒன்றும் சம்மதம் இல்லைன்னு தாண்டி எழுதுனேன் அப்படின்வாங்க. மணியை வந்துட்டு, நானும் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எழுதுனேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்றும் புரியாமல், இந்த அட்டை பாக்ஸ்குள்ளே தானே நம்ம பேப்பரை போட்டோம், இதுக்குள்ளே இருந்து எப்படி எல்லாமே சம்மதமாக மாறி இருக்கும், ஒன்றுமே புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பராக எடுத்து பார்ப்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே சம்மதம் சம்மதம் இருக்கும். ஒரு பேப்பரில் மட்டும் சம்மதம் சம்மதம் நிறைய 6 வாட்டி எழுதியிருக்கோம். ஒன்றும் புரியாமல் பார்ப்பாங்க. அப்போ தனம் வந்துட்டு, அம்மா உங்ககிட்ட சொன்ன மாதிரி நானும் சம்மதம் இல்லைன்னு தான் எழுதுனேன் அப்படின்னாங்க. அப்போ மரகதம் வந்துட்டு, டேய், அந்த ஆதி பையன் இந்த வீட்டில் இருக்கணும் நான் எப்படி நினைப்பேன், நானும் சம்மதம் இல்லைன்னு தான் எழுதுனேன், ஒன்றும் புரியவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மணி வந்துட்டு, நீங்கள் பயப்படாதீங்க, எதுவும் இருக்காது, இது என்ன நடந்ததுன்னு தான் ஒன்றும் புரியவே இல்லைன்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, சாரதா பயந்து போயிட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அறிவு சாரதாவை தேடி வந்துட்டு பின்னாடி தொடுவாங்க. சாரதா பயந்து போயிடுவாங்க. அதை பார்த்து அறிவு வந்துட்டு, எதுக்குக்கா இப்படி பயந்து போயிட்டேன், என்ன ஆச்சு, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. சாரதாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அறிவு கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டு அறிவு வந்துட்டு, என்னக்கா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ஆதி வந்து ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்காரு, அவர் இங்கேயே இருக்கணுன்றதுக்காக நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஆதி எப்படியாச்சும் நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க போவாங்க. அப்போ கார் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா வாசுவோட உருவம் சாரதாக்கு தெரியும். அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்ப்பாங்க. அங்கே வாழைத்தோப்பு இருக்கும். அதில் வந்து ஒரு டவல் தொங்கிட்டு இருக்கும். அங்கே ஒரு சமாதி இருக்கும். அது மேலே 2 கல்லும் இருக்கும். ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அறிவுப்பட்டு, என்னக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை திடீர்னு எனக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுது அந்த இடத்துல, நான் திரும்பி பார்க்கும்போது அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது வாக்கான்னு அறிவு கூப்பிடும்போது அங்கே 2 லேடிஸ் போயிட்டுருப்பாங்க. சாரதா வந்து, இங்கே இந்த துண்டும் அங்கே 2 கல்லும் இருக்குது, என்னம்மா இது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட, இது வாசுவோட தம்பியோட சமாதிமா, அதான் அந்த ரத்னம் இருக்கார்ல அவங்க பிள்ளையோட சமாதி இது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவாங்க. அதை கேட்ட உடனே சாரதாவுக்கு செம்ம ஷாக் ஆகிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அறிவு வந்துட்டு, அக்கா நீ எதுக்காக ரொம்ப பயந்துட்டு இருக்க, வாக்கா போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடும்போது, அப்போ சாரதா வந்துட்டு, இல்லை எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை அறிவு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வாசுவோட இதயத்தை ஆதிக்கு வச்சதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது, ஆதியும் இந்த ஊருக்கு வந்துட்டு என்கிட்ட வராமல் போயிடுவான் போல இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆதி என்னை விட்டுட்டு போயிடுவான் போல், ஏன்னா ஆதி இது வரைக்கும் என்னோடய பேர் சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியா, ஆனால் அவன் இன்றைக்கி என்னை சாரதான்னு பேர் சொல்லி கூப்பிட்டான், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆதி என்னை முழுசாக விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அறிவு வந்துட்டு, அக்கா நீ எதை நினச்சோ கவலைப்படாத, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற, ஆதியை எப்படியாச்சும் பேசி நம்ம கூப்பிட்டு வந்துடலாம், இந்த கல்யாணம் நடக்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வா, இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சாரதா வந்துட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அறிவு,
ஒருவேளை பாரதி, ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா, அந்த வாசுவோட ஆவி நம்ம குடும்பத்த என்ன பண்ணுமோன்னு எனக்கு ஒண்ணும் தெரியவில்ல அப்படின்னு பயப்படுவாங்க. அத கேட்ட அறிவு, "அக்கா நீ முதல்ல இந்த தண்ணிய குடி. வா நம்ம இங்கேருந்து போலாம்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு போயிட்டு கார்ல உட்கார வைப்பாங்க. திரும்பவும் சாரதா பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க வாசுவோட சமாதியே பார்த்துட்ருப்பாங்க. அத பார்த்த அறிவு வந்து மனசுக்குள்ளேயே, "என்ன ஒரு வேளை அக்கா சொல்றதுலாம் உண்மையா இருக்குமோ? அன்னைக்கு அந்த துரை கூட வாசு வந்து இருந்ததா வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தான். ஒரு வேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ?" ச்சே! அப்பலாம் எதுவும் இருக்காது. இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் நம்ம நிறுத்தியே ஆகணும். இது எதுவுமே உண்மையா இருக்காது அப்படின்னு கார் எடுத்துட்டு அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, வாசுவோட உருவம் அவங்கள பார்த்துட்ருக்கும். இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.